வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாரதிய ஜனதா தேசிய செயற்குழுவின் 2வது நாளிலும் அத்வானி புறக்கணிப்பு. மோடிக்கு எதிராக உட்கட்சி மோதல் அம்பலம். மகாராஷ்டிராவில் அதிரடி திருப்பம். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 20 அமைச்சர்கள் திடீர் ராஜினாமா. ஹிமாச்சலில் 500 அடி பள்ளத்தாக்கில் பாய்ந்தது பயணிகள் பேருந்து. 20 பயணிகள் பரிதாப பலி. விரிவான செய்திகள். குஜராத் முதல்வர் நரேந்திர மோடிக்கு முக்கிய பதவி கொடுப்பதை எதிர்த்து பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தை மூத்த தலைவர் அத்வானி புறக்கணித்துள்ளார். இறுதி நாள் கூட்டத்திலும் பங்கேற்க வாய்ப்பில்லை என்பதால் பாரதிய ஜனதாவின் உட்கட்சி பூசல் அம்பலத்திற்கு வந்துள்ளது. வரும் 2014 லோக்சபா மற்றும் 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் குறித்து வியூகங்கள் வகுப்பதற்காக பாரதிய ஜனதாவின் 3 நாள் கூட்டம் கோவா மாநில தலைநகர் பனாஜியில் துவங்கியுள்ளது. வெள்ளியன்று மாலை உயர்மட்ட குழு கூட்டம் கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தலைமையில் கூடியது. உடல் நலம் சரியில்லை என்று கூறி அத்வானி அக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. நரேந்திர மோடிக்கு முக்கிய பதவியை அளிக்க எதிர்ப்பு தெரிவித்தே அத்வானி இந்த புறக்கணிப்பு முடிவை எடுத்ததாக வந்த செய்திகளை மறுத்த ராஜ்நாத் சிங், சனிக்கிழமை அன்று நடக்கும் தேசிய செயற்குழு கூட்டத்தில் அத்வானி நிச்சயம் பங்கேற்பார் என்றார். ஆனால் சனிக்கிழமை அன்று காலை துவங்கிய தேசிய செயற்குழு கூட்டத்தில் ராஜ்நாத் சிங், சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி, நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் இக்கூட்டத்திலும் அத்வானி பங்கேற்கவில்லை. அத்வானியை கோவா அழைத்து வர டெல்லியில் தயார் நிலையில் விமானம் நின்றிருந்தது. ஆனால் இன்றும் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்த அத்வானி கோவா செல்லவில்லை. லோக்சபா தேர்தல் பணிக்குழு தலைவர் பொறுப்புக்கு மோடியை நியமிக்க அத்வானி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அவரது எதிர்ப்பை புறக்கணித்துவிட்டு ஞாயிறன்று இறுதி நாள் செயற்குழு கூட்டத்தின் போது அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட கட்சி மேலிடம் உறுதி செய்துள்ளது. இதனாலேயே தேசிய செயற்குழு கூட்டத்தை அத்வானி புறக்கணித்துள்ளதாக கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன. ஞாயிறு இறுதி நாள் செயற்குழு கூட்டத்திலும் அத்வானி பங்கேற்க மாட்டார் என்றே தெரிகிறது. ஆனால் மோடிக்கு கட்சியில் ஆதரவு பெருகி வருகிறது. பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவித்தால் லோக்சபா தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்று கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார். பாரதிய ஜனதா வரலாற்றில் கட்சியின் உயர்மட்ட குழு மற்றும் செயற்குழுவை அத்வானி புறக்கணிப்பது இதுதான் முதல் முறை. அத்வானிக்கு ஆதரவாக மூத்த தலைவர் ஜஸ்வந்த் சிங், உமா பாரதி, சத்ருகன் சின்ஹா போன்றவர்களும் செயற்குழு கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். நீரு பூத்த நெருப்பாக இருந்த உட்கட்சி பிரச்சினை தற்போது வெளிப்படையாக வெடித்து கிளம்பியுள்ளது. மகாராஷ்டிராவில் நடந்து வரும் கூட்டணி அரசிலிருந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 20 அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. முதல்வராக காங்கிரஸ் கட்சியின் பிருத்திவிராஜ் சவானும், துணை முதல்வராக தேசியவாத காங்கிரசின் அஜித் பவாரும் உள்ளனர். கூட்டணி அமைச்சரவை ஜூன் 15ஆம் தேதி வாக்கில் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. அதையொட்டி மகாராஷ்டிரா அரசில் அங்கம் வகிக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் 20 அமைச்சர்களையும் ராஜினாமா கடிதம் கொடுக்கும்படி சரத்பவார் உத்தரவிட்டார். அதை ஏற்று துணை முதல்வர் அஜித் பவார், பொதுப்பணித்துறை அமைச்சர் சக்கன் புஜ்பால், உள்துறை அமைச்சர் ஆர். பாட்டீல், கிராமப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஜெயந்த் பாட்டீல் உள்ளிட்ட 15 கேபினெட் அமைச்சர்கள், 5 இணை அமைச்சர்கள் தங்களது ராஜினாமா கடிதங்களை கட்சித் தலைவர் சரத்பவாரிடம் அளித்தனர். தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது லோக்சபாவில் 9 உறுப்பினர்கள் உள்ளனர். அந்த எண்ணிக்கையை அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலின் மூலம் 15ஆக உயர்த்த கட்சித் தலைவர் சரத்பவார் திட்டமிட்டுள்ளார். ஆகவே லோக்சபா தேர்தல் பணிகளை கவனிக்கவும், மகாராஷ்டிரா அரசில் ஊழல் அமைச்சர்களை ஓரங்கட்டவுமே ஒட்டுமொத்தமாக அமைச்சர்களிடமிருந்து ராஜினாமா கடிதங்களை சரத்பவார் கேட்டு வாங்கியுள்ளார். லோக்சபா தேர்தல் பணிக்கு சில மூத்த அமைச்சர்கள் செல்வதால் அடுத்த வாரம் நடக்கவுள்ள மகாராஷ்டிரா அமைச்சரவை மாற்றத்தின் போது தேசியவாத காங்கிரசில் சில புதுமுகங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கக்கூடும் என்று மும்பை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஹிமாச்சல பிரதேசத்தில் 500 அடி பள்ளத்தாக்கில் பஸ் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் பரிதாபமாக பலியாயினர். மலை பிரதேசமான ஹிமாச்சல் மாநிலம் புந்த்ராதர் பகுதியில் இருந்து சோலன் என்னும் பகுதிக்கு வெள்ளியன்று ஒரு பேருந்து சென்று கொண்டிருந்தது. சிர்மாவூர் மாவட்டத்தில் உள்ள சங்க்ரா அருகே மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்து தாறுமாறாக ஓடி 500 அடி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்தது.
இந்த பயங்கர விபத்தில் 20 பேர் பரிதாபமாக பலியாயினர். மேலும் 15 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை போலீசார் மீட்டு சோலன் மற்றும் நோகர்தர் மருத்துவமனைகளில் சேர்த்தனர். அங்கு சிலரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. भराड़ी से थोड़ा आगे बैंक के साथ ही इसका एक्सीडेंट हुआ है. इसमें कम से कम 40-45 लोग होंगे शायद, और स्कूल के बच्चे इसमें बहुत ज़्यादा थे. और अभी तक तो ये पता चला है कि 20 या 25 अभी एक्सपायर हो. ஹிமாச்சல பிரதேசத்தின் மாண்டி மாவட்டத்தில் கடந்த மே 8ஆம் தேதி பீஸ் ஆற்றில் தனியார் பேருந்து பாய்ந்ததில் 40 பேர் பரிதாபமாக இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்படை தாக்குதலை தவிர்க்க ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் பகலில் மட்டுமே மீன்பிடிக்க முடிவு செய்துள்ளனர். தமிழகத்திலிருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தி வரும் தாக்குதல் சம்பவம் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 49 மீனவர்களையும் கைது செய்த இலங்கை அரசு அவர்களை 20ஆம் தேதி வரை காவலில் வைத்துள்ளனர். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மீனவர்கள் விரக்தி அடைந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலை தவிர்ப்பதற்காக 30 ஆண்டுகளாக அதிகாலை கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வர மீனவர்கள் இனிமேல் பகல் 3 மணிக்கு கடலுக்குள் செல்ல முடிவெடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையினுடைய தொடர் தாக்குதல் பல்வேறு பொருள்களும் உயிர் சேதமும் ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த மீனவர்கள் இதிலிருந்து தங்களை தப்புவிப்பதற்காக அரசாங்கம் உரிய முறையில் ஒரு தலையிட்டு இலங்கை அரசோடு பேசி நடவடிக்கை எடுக்காதன் காரணமாகவும் தாங்கள் தொழில் செய்த நேரத்தையே மாற்றக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாரம்பரியமாக செய்து வந்த நேரத்தை மாற்றி மாலை 3 மணிக்கே கடலுக்கு சென்று மறுநாள் அதிகாலை வருவது என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினர் மீது கொண்டுள்ள அச்சத்தால் மீன்பிடி நேரம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் அதிகாரியாக சட்டசபை செயலரை நியமித்து தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு 6 எம்பிக்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். அதிமுக சார்பில் மைத்ரேயன், இளவரசன், திமுக சார்பில் திருச்சி சிவா, கனிமொழி, காங்கிரஸ் கட்சியில் ஞானதேசிகன், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி ராஜா ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. புதிய 6 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கால அட்டவணையை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் நடத்தும் அதிகாரியாக தமிழக சட்டசபை செயலர், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டசபை இணை செயலரை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இந்த அதிகாரிகளிடம் தமிழக தலைமைச் செயலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும். வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களிலும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஓட்டுப்பதிவு தேவைப்பட்டால் தமிழக சட்டசபை குழுக்கள் அறையில் நடைபெறும் என்றும் தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். சட்டம் படித்த மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதன்முறையாக திருச்சியில் புதிய சட்ட பயிலகம் துவக்கப்படுகிறது. சட்டம் பயிலும் மாணவர்கள் முதல் 2 ஆண்டுகளுக்கு நீதிமன்றத்தில் பயிற்சி எடுக்க வேண்டும். அதன் பின்னர் பார் அசோசியேஷனில் உறுப்பினராகி நீதிமன்றத்தில் வாதாடுகின்றனர். புதியதாக வரும் வக்கீல்களுக்கு போதிய அனுபவம் இல்லாத நிலையில் வாதிடும் போது தடுமாற்றம் ஏற்படுகிறது. இந்நிலையில் திருச்சி வக்கீல் சங்கம் சார்பில் நாட்டிலேயே முதல் முறையாக சட்ட பயிலகம் துவக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயிலகத்தில் புதியதாக நீதிமன்றத்திற்கு செல்லும் வக்கீல்களுக்கு சட்ட நுணுக்கங்கள், ஆங்கில மொழி பயிற்சி, நீதிமன்ற நடைமுறை ஆகிய வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட், முன்சிப் கோர்ட் நீதிபதி பதவிகளுக்கான தேர்வு எழுதுபவர்களுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த சட்ட பயிலகத்தில் அனைத்து வகுப்புகளும் இலவசமாக நடத்தப்படுகின்றன. நோக்கம் அவங்களை நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணோம். இது அவங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் யூஸ் பண்ணணும் தான். இந்த சட்ட பயிலகத்திற்கான துவக்க விழா வரும் 10ஆம் தேதி நடக்கிறது. தொடர்ந்து திருச்சி சட்ட பயிலகத்தில் இந்த ஆண்டு முதலே சேர்க்கையும் துவங்குகிறது. வரும் கல்வியாண்டு முதல் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில்
மாணவர் சேர்க்கை நடப்பதை முன்னிட்டு மாவட்ட கலெக்டர் நேரில் ஆய்வு நடத்தியுள்ளார். திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் அருகில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 35 ஏக்கரில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. இந்த கல்லூரியில் வகுப்பறைகள், நூலகம், தங்கும் விடுதி ஆகியன கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு முதல் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடக்கிறது. 100 மாணவர்கள் கவுன்சிலிங் மூலம் முதலாம் ஆண்டிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதனிடையே இக்கல்லூரியின் கட்டுமான பணிகள் எந்த அளவிற்கு முடிந்துள்ளது என்பது குறித்து மாவட்ட கலெக்டர் விஜய் பிங்லே நேரில் ஆய்வு செய்தார். இந்த கல்லூரி முழுமையாக செயல்பட துவங்கியதும் அங்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் உட்பட தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்படும் என்று கலெக்டர் தெரிவித்தார். வறட்சி மற்றும் நோய் தாக்குதலால் வெற்றிலை விவசாயம் பாதிக்கப்பட்டதால் விரக்தியான தேனி விவசாயி தற்கொலை செய்துள்ளார். தேனி மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். பெரியகுளம், வடுகப்பட்டி, சின்னமனூர், மேல்மங்கலம் உட்பட பல்வேறு பகுதியில் 2000 ஏக்கரில் வெற்றிலை சாகுபடி நடக்கிறது. இங்கு உற்பத்தியாகும் வெற்றிலை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதியாகின்றன. நிரந்தர வருவாய் ஈட்டித் தரும் இத்தொழிலை நம்பி 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறையால் வெற்றிலை கருகி வாடல் நோய் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு ஏக்கருக்கு 1200 கிலோ வெற்றிலை சாகுபடியான நிலையில் தற்போது வெறும் 200 கிலோ மட்டுமே பறிக்க முடிகிறது. ஒரு ஏக்கர்ல முன்னாடி பயிர் பண்ணோம்னு சொன்னா ஒரு 100 முளை கன்னிக்கு 40 கன்னி இருக்கு. ஒரு கன்னி ஒண்ணுக்கு நாங்கள் வெத்தலை பறிக்கிறது 40 கிலோ, 45 கிலோ, 50 கிலோ கூட பறிப்போம். இப்போ நோய் விழுந்து பற்றாக்குறை, கரண்ட்டு, கிணத்துல தண்ணி இல்லை, இயற்கை மழை இல்லை, ஆகினால 8 கிலோ 10 கிலோ தான் பறிக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால பூச்சி மருந்து எங்களுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணணும். மண் பரிசோதனை பண்ணி எங்களுக்கு மானிய விலையில ஏதாவது உரங்கள் கொடுக்கணும். வெற்றிலை விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் நூற்றுக்கணக்கானோர் மாற்றுத் தொழிலை தேடி பிற மாவட்டங்களுக்கு சென்றுவிட்டனர். இந்நிலையில் வெற்றிலை விவசாயம் நலிந்து போனதால் விரக்தியடைந்த முருகேசன் என்ற விவசாயி தற்கொலை செய்து கொண்டார். இதுபோன்று தற்கொலைகள் நடப்பதற்கு முன்பே அரசு உரிய இழப்பீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெற்றிலை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கொடியா தொழில் என்னன்னு கேட்டீங்கன்னா பூராமே வெளியில வட்டி வாங்கி தான் செய்யணும். ஒரு ஏக்கருக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகுது. இதை ரெடியாகி உருவாக்கி கொண்டு வரதுக்கு 1 வருஷம் ஆகுது. அதில் 50,000 ரூபா வந்தது போக பாக்கி பூரா இந்த வாடகை பூரா வெத்தலை பூரா கருகிடுச்சு. சில்வார்வட்டியில் முருகேசன்கிற ஒரு விவசாயி இதே நிலைமையில மருந்து குடிச்சு இறந்துட்டாரு. அவருக்கு கடன் தோல் தாங்கல, விவசாயம் பாதிச்சிருச்சு. இதனால அரசு நிவாரணம் கிடைக்காத ஒரே காரணத்தினால அவர் இறந்துட்டாரு. இவரை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதை உடனே தடுத்து நிற்கணும். அரசு உடனே தலையிட்டு எங்களுக்கு அரசுக்கு நிவாரணம் வழங்க முடியும் நாங்கள் கேட்டுக்கிறோம். விவசாயிகளின் வாழ்வில் பசுமையை ஏற்படுத்திய வெற்றிலை சாகுபடி தற்போது கடும் நஷ்டத்தால் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 தினங்களாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலையில் சனிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 336 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,704 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,588 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 90 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 43,170 ரூபாயாக இருந்தது. யானை மற்றும் வன விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாக்க கோவை மாவட்ட எல்லையோர விவசாயிகள் ரோஸ்மேரி என்கிற வாசனை திரவிய பயிரை பயிரிட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இதில் காட்டு யானைகள், பன்றிகள் போன்ற வனவிலங்குகள் உணவுக்காக மலை கிராமங்களுக்குள் புகுந்து வீடுகள், விளைநிலங்கள் போன்றவற்றை நாசப்படுத்தி விடுகின்றன. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகின்றனர். இதை தடுக்கும் வகையில் ஆனைக்கட்டி பகுதியில் வரகம்பாடி கிராம விவசாயிகள் ரோஸ்மேரி என்ற பயிரை பயிரிட்டுள்ளனர். வாசனை திரவிய தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் இந்த பயிரை ஆடு, மாடுகள் மட்டுமின்றி வனவிலங்குகளும் சாப்பிடுவதில்லை. இந்த பயிரிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் 1 லிட்டர் 5,000 ரூபாய் வரை விலை போகும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வருவாய் கிடைப்பதோடு வனவிலங்குகளால் ஏற்படுத்தப்படும் சேதங்களும் தவிர்க்கப்படும் என்று விவசாயிகள் கோரினர். ரோஸ்மேரி பயிர் பண்ணிட்டு இருக்கிறோங்க 10 வருஷமா. ஆனால் பண்ணி தொந்தரவு எதுவும் இல்லைங்க. எதுவுமே சாப்பிடாத அதைகள் மாடெல்லாம் உள்ள மாதிரி இருந்தாலும் ரோஸ்மேரி சாப்பிடாது. அது ஒரு கிலோ ஆயில் 5,000 ரூபாய்க்கு விற்குங்க.
ரோஸ்மேரி பயிர் நல்ல லாபத்தை தருவதோடு வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்கப்படுவதால் மலைப்பகுதி விவசாயிகள் மத்தியில் ரோஸ்மேரி பயிர் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.